நாம இப்போ இருக்கிறது கேப் ஃபியர், வட கரோலினா. நாம சிறப்பா செய்யற வேலையை தான் இப்ப செய்ய போறோம். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதே சிவில் வார் நடந்த இடங்களை தோன்றதுக்காகத்தான். வட கரோலினால எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள் இருக்கு. தெற்குல திறந்த வெளி விருந்து, அப்புறம் சிவில் வார் நடந்த இடங்களை தோன்றது. சிவில் வார் காலம் பாதுகாப்பு படைகள் இங்க தங்கி இருந்தாங்க, ராணுவ சிப்பாய்கள் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஃபோர்ட் ஃபிஷர், இந்த இடமே கலை பொருள்கள் நிறைஞ்சதா இருந்திருக்கணும். கேப் ஃபியர் நதிக்கரையில அமைந்திருக்கிற இந்த ஃபோர்ட் ஃபிஷர் வட கரோலினால இருக்கிற வில்மிங்டனுக்கு பாதுகாப்பு. கன்ஃபெடரேட் ஆர்மிக்கு தேவையான பொருள்களை கொண்டு வரதுக்கு அந்த இடம் வாசலா இருந்தது. ஜனவரி 1865ல சிவில் வார் ஒரு முடிவுக்கு வந்தப்போ யூனியன் படைகள் கடற்கரையில முற்றுகையிட்டு கன்ஃபெடரேசிக்கு சாவு மணி அடிச்சது. இவ்வளவு பெரிய இடத்துல அழிவுக்கு தப்பிய மிச்சங்கள் ஏராளம் இருக்கும். அதை தோண்டி எடுக்க நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சிவில் வார் சிதில்கள்னா ரிக் அப்படியே பரவசமாயிடுவாரு. அந்த கால பொருட்களுக்கு எவ்வளவு போட்டி இருக்குங்கிறதையும் மறந்துடுவாரு. அவர் செய்யறது சரியா இருக்கும்னு நம்புறேன். இந்த இடத்த தோன்றவங்க எல்லாம் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலயும் கடற்கரைக்கு கிட்டத்திலயும் தான் போக விரும்புறாங்க. ஆனா நாங்க ஃபோர்ட்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கோம். அங்கிருந்து யூனியன் படைகள் தாக்குதல் நடத்தினாங்க. ஃபோர்ட் ஃபிஷரை தாக்கறதுக்கு முன்னால யூனியன் படைகள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. தேவைகளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. தாக்குதலை திட்டமிட்டாங்க. சில பொருட்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அதைத்தான் நாங்க இப்ப தோண்டி பார்க்கலான்னு இருக்கோம். அப்ப இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஃபோர்ட்டுக்குள்ள மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தாங்கிறீங்களா? அதேதான். இந்த இடத்தை நீங்க கற்பனை பண்ணிக்கிங்க. ஜனவரி 1865 58 யூனியன் கன் போட்டுகள் இங்கதான் வரிசையா நின்னுகிட்டு இருந்தது. அங்க இருந்து 20,000 முறை குண்டு வீசுனாங்க. காலாட்பட தாக்குதலுக்கு வழி அமைச்சு கொடுத்தாங்க. அந்த இடத்துலதான் நாம இப்போ இருக்கோம். இந்த இடத்துலதான் 8000 யூனியன் சிப்பாய்கள் தங்கி இருந்திருக்கணும். தாக்குதலுக்கு முன்ன இங்கதான் எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கணும். இந்த தடவை நாம தோண்ட போறது ஃபோர்ட் ஃபிஷருக்கு வடக்குல சுமார் 6.5 கிலோமீட்டர். யூனியன் தங்கி இருந்த இடம். கடற்கரையை தோன்றத பெடரல் லா அனுமதிக்காது. ஆனா நம்மோட ஆராய்ச்சி படி பார்த்தா படைகள் முகாம் போட்டிருந்த இடத்துல இப்போ 20 வீடுகளும் ஒரு சதுப்பு நில காடும் தான் இருக்கு. சமீபத்துல தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்க கண்ல இந்த இடம் பட்டிருக்காதுன்னு நம்புறோம். சரி பசங்களா, நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் கடற்கரையை சுத்திட்டு வரீங்களா? எனக்கு இந்த பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆல்ரைட், குட் லக். ஓகே. எப்படி இருக்கீங்க? என் பேர் ரிக் சாவேஜ். என் கம்பெனி பேர் அமெரிக்கன் சாவேஜ். நாங்க வந்து நான் பாறையே உடைக்கிறவன். போயிட்டு வாங்க. உங்க இடத்த தோண்டி பார்த்து $10,000 மதிப்புக்கு ஏதாவது கிடைச்சா அதை விற்போம். அதுல ஒரு % உங்களுக்கு தருவோம். அத நானே செஞ்சு $10,000 மிச்சம் பிடிப்பேனே. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். என்னோட மண்வெட்டி இதோ இருக்கு. ஓ, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இல்ல, நானே பாத்துக்கிறேன். சரி, குட் லக். ஏதாவது கிடைச்சதுன்னா எனக்கு தெரிவிங்க. தோன்றதுக்கு அனுமதி வாங்குறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. இருந்தாலும் எங்க ஆராய்ச்சி படி காட்டுக்கு பக்கத்துல இன்னும் சில இடங்கள் இருக்கு. சிவில் வார் நடந்தப்போ அவங்க இங்க உபயோகிச்ச தளவாடங்களை நினைச்சு பார்த்தா இந்த இடத்துல நிறைய பழம்பொருட்கள் புதைஞ்சு இருக்கணும். நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். அப்பப்போ எங்களுக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கும். எல்லாம் ஜிகியோட வேலை. ஜிகி? இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒண்ணுமில்லாமலும் இருக்கலாம். உண்மையிலேயே இது ஒரு கிரேப் ஷாட். சிவில் வார் ஸ்டாண்டர்ட் கிரேப் ஒண்ண நல்ல விலைக்கு வித்திருக்கேன். அதனால இந்த இடத்துல நிறைய இருக்கலாம். என்னோட ஒரே கவலை, எனக்கு முன்னால இங்க தோண்டினது யாரா இருக்கும்? உங்க நண்பர் யாரோ இங்க தோண்டதா சொன்னீங்கல்ல? ஆமா, ஜிகி பின்னாடி தான் இருக்கு. என்னோட பன்றி. அது என்னது, பன்றியா? பன்றி. நீங்க வேணும்னா இந்த பன்றி கூண்ட சுத்தி தோண்டி பார்க்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா மத்த விஷயங்களை பத்தி என்னது? வழக்கமா என் கான்ட்ராக்ட் படி 20% கொடுக்கறேன். இங்க பாருங்க, 20%க்காக என்னோட இடத்தை தோண்டி பாழாக்குறதுல அர்த்தம் இல்ல. 40-60. இப்படி செஞ்சா என்ன? இப்படி வச்சுப்போமே. 80க்கு 20ல உங்களுக்கு விருப்பம் இல்ல, புரியுது. அப்போ 70க்கு 30ல முடிச்சுக்கலாமே. நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருங்க. பணம் கொடுத்ததும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதும். சரி, உங்க விருப்பப்படி அப்படியே வச்சுப்போம். ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க ஆரம்பிங்க. நான் போய் சாண்ட்விச் சாப்பிட போறேன். உங்ககிட்ட 2 இருக்கா? இருக்கு. என்னோடதுல இருந்து 30% தரேன். என்ன கொல்றீங்க? பசங்களா, தோன்றதுக்கு பிரமாதமான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ஃபோர்ட் ஃபிஷருக்கு போறதுக்கு படைகள் முகாமிட்ட இடத்துல ஒரு பகுதி அது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான், காத்து இருந்தது வீண் போகல. இந்த இடத்துல தோன்றதுக்கு நாம முக்கியமா 2 பகுதிகளில் கவனம் செலுத்தணும். வீட்டுக்கு வெளியில இருக்கிற முற்றம், அப்புறம் சுற்றுப்புறத்துல இருக்கிற சதுப்பு நில காடு.
அம்மாவும் நானும் காட்டு பகுதியை பாத்துக்கிறோம். நீ முற்றத்தை கவனிச்சுக்கிற. நீ தொழுவத்தை கவனிக்கிற. என்ன அங்க ஏதாவது கிடைக்கலாம் பாரு. நான் தொழுவத்துக்கு போக மாட்டேன். அந்த பன்றி கடிக்கும். பன்றி எப்பவும் கடிக்காது. எனக்கு தெரியல, அது பாக்குறத பார்த்தா என்னையே சாப்பிடும் போல இருக்கு. சரி சரி, நல்லா தேடி பாருங்க. தயாரா ரீட்டா? தயார். புது ஆள்னா கஷ்டமான வேலையை தான் தராங்க. ஓ ஓ ஓ, ஓ ஆனா இந்த தடவை வேலை கொஞ்சம் பரவாயில்ல. நான் மட்டும் தான் போக போறேன். நாங்க இருக்கிறது வட கரோலினா. அப்பாவுக்கு நல்லதா ஏதாவது கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நிக், இந்த இடத்துல பாத்தியா? நான் உள்ள போக மாட்டேன். சும்மா உள்ள போய் தான் பாரு. இதுல என்ன கோழி குஞ்சுகளா? நல்ல வேலை. இங்க உள்ள எதுவும் இல்ல. நிக், அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. உன்னை பார்த்து பயந்து ஓடுது. நல்லா தேடு ரீட்டா. இங்க என்னவோ இருக்கு. இல்ல, வெறும் குப்பை. சின்ன துண்டு தகடு, வேலைக்காகாது. இங்க என்னவோ இருக்கு. தொழுவ வேலையோட ஒரு பகுதி. இத குப்பை கொட்டுற இடமா பயன்படுத்துறேன்னு அவர் சொல்லவே இல்லையே. ஏன் ஆராய்ச்சி படி இந்த இடம் ஒரு தங்க சுரங்கமா இருக்கணும். ஆனா இது வரைக்கும் பெருசா ஒண்ணுமே கிடைக்கல. இங்க நிறைய வேண்டாத பொருட்கள் தான் கொட்டி கிடக்கு. முட்டாள்தனமா இருக்கு. இன்னும் ஒண்ணுமே கிடைக்கல. ரிக், என்ன கிடைச்சது? ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கு. அப்படியா? ஓ, அடேங்கப்பா. என்னது? இது வந்து ஒரு CSA ரெக்டாங்கிள் கன்ஃபெடரேட் பக்கல். பிரமாதம். இதுல என்ன ஆமா, கொக்கி ஆமா. இருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. கொக்கிகள் இருக்கு. ஓ, இங்க பாரு ரீட்டா. என்ன கிண்டல் பண்றியா? என்னது? அடச்சே, இது வந்து ஒரு CSA ரெக்டாங்கிள் கன்ஃபெடரேட் பக்கல். பிரமாதம். ஓ, என்ன கிண்டல் பண்றியா? என்னது? ச்சே, கால தாமதம், குறைந்த வருமானம்னு யாரோ கிறுக்கி இருக்காங்க. அதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி இங்க யாரோ தோண்டி பார்த்திருக்காங்க. ஒரு சின்ன நிறைவு பரிசா இதை நமக்கு விட்டு இதுக்கு ஏதாவது வச்சிருக்காங்க. மதிப்பு இருக்குமா? இல்ல, சல்லி காசு கூட போகாது. சிவில் வார் மக்களோட நகல் இங்க புதைக்கப்பட்டு இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. இந்த இடத்த யாரோ முன்னாடியே தோண்டி இருக்கணும். அதுவும் சட்ட விரோதமா. அதை இப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க தான் முன்னாடின்னு. துரதிருஷ்டவசமா இந்த இடத்துல மதிப்புள்ள எந்த பொருளும் கிடைக்காதுன்னு அர்த்தம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு போன அந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அவன அப்படியே. இந்த பகுதி மோசம், எதுவும் கிடைக்காது. என்னாச்சுப்பா? அங்க என்னாச்சு? நமக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. நாங்க காட்டு பகுதியில தேடிக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒண்ணு தோண்டி பார்த்தோம். ஒரு கன்ஃபெடரேட் பக்கல் கிடைச்சதுன்னு எடுத்து திருப்பி பார்த்தா கால தாமதம், குறைந்த வருமானம்னு யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க. முன்னாடியே தோண்டி இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, குப்பை பொறுக்கிறவங்க யாராவது அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சிருக்கணும். என் குடும்பத்துக்கு ஏமாற்றம்னா அது திருட்டுத்தனமா தோண்டவங்களால ஏற்பட்ட மன வலியை விட மோசமானது. முயற்சியை கைவிட வேண்டாம். நமக்கு நல்லது நடக்கும்னு அவங்களுக்கு நம்பிக்கை ஓட்டுன. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டீங்களா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். இங்க எதுவுமே இல்ல. நமக்கு நஷ்டம்தான். இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் ஏமாந்திருக்கேன். தோன்ற வேலையை விட்டுடலாம்னு நினைச்சப்போ அப்பா தான் என்ன தூக்கி விட்டாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ அவரே சோர்வடையும் போது நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். திருட்டுத்தனம் செய்யறாங்கன்னா அவங்க கிட்ட மெட்டல் டிடெக்டர் இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறவன அவங்க கிட்ட கிடையாது. நிலத்தை ஊடுருவற ரேடார். இவ சொல்றது சரிதான். ஆமா ஆமா. அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் எப்படி சரியான படி தோண்டணும்ன்றத நாம அவங்களுக்கு காட்டுவோம். ஜி சொன்னதுதான் சரி. சுலபமா சம்பாதிக்க யாரோ விஷயம் தெரியாதவன் செஞ்ச வேலை எங்களை தடுக்க கூடாது. அதனால ரீட்டாவும் நானும் வீட்டுக்கு மறுபுறத்துல இன்னும் தீவிரமா தேட போறோம். நிக்கும் ஜியும் முற்றத்துல தேடுவாங்க. ஓ, இங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா? 2 அடி ஆழம் இருக்கும். முதல்ல போய் மண்வெட்டி எடுத்துட்டு வரணும். ஜாக்கிரதையா இருக்கணும் நிக். அந்த ஆழத்துக்கு தோண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ஓ, அதுவா தான் இருக்கணும். எடுக்க முடியுமான்னு பாரு. இது என்னவா இருக்கும்? என்ன இது? இது ஒரு ஏர் ரைட் சைரன். இது எதுக்காக? சிவில் வார்ல அவங்க ஏர் ரைட் செஞ்சிருக்க மாட்டாங்களே. இல்ல, 2வது உலக போரோட தான் இருக்கலாம். கேப்பியர் கடற்கரையை ஒட்டின மாதிரி இருக்கிற இந்த இடம் ஜெர்மனி நீர்மூழ்கிகளுக்கு வசதியான இடம். நீர்மூழ்கி படகுகள்ல இருந்துகிட்டே தரையை நோக்கி கொண்டு வீசி இருக்கலாம். எல்லார்கிட்டயுமே ஏர் ரைட் சைரன் இருந்திருக்கலாம். அதான் இதை நினைக்கிறேன்.
இந்த முற்றத்துல புதஞ்சு கிடக்கு. இது கிட்டத்தட்ட 200க்கு மேல போகும்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டம் தான். இந்த தடிமனான வேர்களை சுத்தி நாம நல்லா தேடுவோம். ஏன்னா அங்கதான் தோண்டுதல் கடினமா இருக்கும். அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா நுழைஞ்சு தோன்றவங்க சுலபமான இடங்களை தான் முதல்ல தேடுவாங்க. ஏய் ரீட்டா, இங்க பெரிய சிக்னல் வருது. ஆழத்துல எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. ஓ ஓ, நம்ம கையில இப்ப இருக்கிறது என்னன்னு உனக்கு தெரியுமா? கன்ஃபெடரேட் டின் ட்ரம் கேண்டீன். கன்ஃபெடரேட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோட தயாரிப்பு முறை தான். இந்த 3 வளையங்கள் அகன்ற பக்கம் எல்லாமே கன்ஃபெடரேட்னு சொல்லுது. யூனியன் முகாம்ல ஒரு கன்ஃபெடரேட் கேண்டீன் இருக்கிறது ஆச்சரியம் தான். சிவில் வார் முடிகிற தருவாயில இருந்ததால சப்ளை சொற்ப அளவுல தான் இருந்திருக்கும். எதிரியோட தான் இருந்தாலும் மறு பயன்பாட்டுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க யூனியன் பகுதியா தான் இருக்கும். கன்ஃபெடரேட் பொருட்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலதான் பணமும் பார்க்க முடியும். ஓ, இங்க ஏதோ இருக்குது பாத்தியா? ஆமா, ஏதோ பெருசா தெரியுது. இரு, முதல்ல அதை வெளியில எடுக்கலாம். எவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டியிருக்கும்? சுமார் 4 அடி. அது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நேக். வேற ஏதாவது தெரியுதா? இன்னும் இல்ல, ஆனா கிட்டதான் இருக்க. ஏதோ இங்க இருக்க. இது கேனன் வால்னு நினைக்கிறேன். ஓ, என்னது? கவலைப்படாத, எல்லா பக்கத்தையும் பாத்துட்டேன். ஃபியூஸ் எதுவுமே இல்ல, வெடிக்காது. எடை எவ்வளவு இருக்குன்னு தெரியுதா? கனமா இருக்கு. அப்பா எனக்கு சிவில் வார் கதைகள் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த காலத்து பொருள் ஒண்ணு நானே கண்டெடுக்கிறது சந்தோஷமா இருக்கு. இந்த சேரும் தண்ணியும் நமக்கு தொல்லையா இருக்கும் போல இருக்கே. ஆனா அதை வெளியில எடுக்க வேற ஏதாவது புது வழிதான் கண்டுபிடிக்கணும். ஓகே நேக், நீ ரெடியா? 1 2 3. இது வேலைக்காகல. இந்த முனையில போதுமான அளவு எடை இல்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இடம் வேணும். என்ன நடக்குதாங்க? ஒரு கேனன் பால் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமா, எடுக்கலாம். 1 2 இழுங்க. வருது, இது மேல வருது. நல்ல சோதனை படி பார்க்கலாம். இது ஒரு 10 அங்குல குண்டு. சுமார் 70 கிலோ எடை இருக்கும். ஒரு கோட்டையை தகர்க்கணும்னா இந்த மாதிரி ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தே ஆகணும். இது எவ்வளவுக்கு போகும்? பெருசா இருக்கு. ஃபோர்ட் ஃபிஷர்ல இருந்து வருது. குறைஞ்சது $500 போகும். அவ்வளவுதான். நிக்கி, ஆல்ரைட். நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. இப்போ இதை எடுத்துட்டு போய் வண்டியில வைங்க. நான் போய் என் வேலையை முடிச்சாகணும். ஓ, இங்க நிறைய இருக்கும் போல இருக்கு. எல்லா ஹிட்டுமே இந்த வேருக்கு அடியில இருந்து தான் வருது. அதுக்கு அடியில இருந்து எப்படி எடுக்கிறது? கொஞ்சம் இரு. இந்த தோண்டுதல்ல லாபம் கிடைக்குமான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அதோட கைய மடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு வேலை செய்யறத பார்த்தா எங்க இளமை காலம் நினைவுக்கு வருது. ஏன்? கலை பொருட்கள் புதஞ்சு கிடக்கும் போது காதல் காவியம் யாருக்கு வேணும்? அது சரி. இப்ப ஒரு எடுத்துடலாம். பட்டன் மாதிரி தெரியுது. கொடுங்க. இதப்படி. தாங்க. இதோ இன்னொன்னு இருக்கு. ஆமா, இதோ இன்னொன்னு. அடேங்கப்பா, இதுல எத்தனை பட்டன்கள் இருக்கும். ஒரு கோட்டுக்கு தேவையான பட்டன்கள் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இன்னும் இருக்கிறதா தெரியல. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்க்கலாம். இது கன்ஃபெடரேட் சிப்பாய்களோட கோட்டோட அளவு. இது அமெரிக்க யூனியன் ஆளோடது. கொஞ்சம் இருங்க, குழப்பமா இருக்கு. 2 பக்கத்துல இருந்தும் எதுக்காக பட்டன்கள்? ஏன்னா பெரும்பாலான சமயங்கள்ல, முக்கியமா போர் முடிகிற சமயத்துல சப்ளை பாதிப்பு இருந்தது. அதனால சதன் கோட்டுகள்ல யூனியன் பட்டன்கள் சகஜமாயிடுச்சு. நமக்கு இப்போ 4 கிடைச்சிருக்கு. இத பாரு. என்னாச்சு? அட கடவுளே, இதுல நமக்கு நிச்சயம் நிறைய பணம் கிடைக்க போகுது. இது ஒரு செகண்ட் பிடிச்சுக்கிறியா? என்ன கிடைச்சது? நமக்கு இங்க கிடைச்சது 4. என்னது? இது என்னாச்சு? அட கடவுளே, இதுல நமக்கு நிச்சயம் நிறைய பணம் கிடைக்க போகுது. இது ஒரு செகண்ட் பிடிச்சுக்கிறியா? பூம் பேபி! யா!
இது கன்ஃபெடரேட் இன்ஜினியரோட பட்டன். இதுல ஈன்னு பொறிச்சிருக்கு பாத்தியா? ராணுவத்துல இருந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி பட்டன் உண்டு. ஆர்டிலரிக்கு ஏ, கேவலரிக்கு சி, இன்ஜினியர்களுக்கு இந்த இ. அதுதான் இது ரீட்டா. சிவில் வார் தோண்டல்ல நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் நல்ல விலைக்கு போகும். உனக்கு சந்தோஷம் தானே? யா! போலாமா? இதுதான் என் மகிழ்ச்சியோட கூக்குரல். தோன்றவங்க யாரா இருந்தாலும் சிவில் வார் சரித்திரத்தை தோன்றதுக்கு எங்க கிட்ட தனி வழி இருக்கு. இப்போ இத நல்ல விலைக்கு விக்கிறதுக்கு ஒரு பெரிய வியாபாரி கிட்ட போகணும். ஜிம்முக்கு வயசாயிடுச்சு. உண்மையில இந்த சிவில் வார்ல போராடினவர். அவர் வடக்கு பகுதிக்காக போராடினாரு. அவரோட தாடி தெற்கு பகுதிக்காக போராடி இருக்கு. அடேங்கப்பா, இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஃபோர்ட் ஃபிஷருக்கு கொஞ்சம் தொலைவுல கிடைச்சது. ஆஹா, இதையெல்லாம் ஃபோர்ட் மேல வீசுவாங்க. ஒரு கட்டிடத்தை மோதனா ஜாக்கிரதை. நாள் பூரா பீரிங்ல பொறுத்தது தான் என் வேலை. எனக்கு பிடிக்காத வேலை. அத பத்தி பேச வேண்டாம். அடுத்ததா உங்களுக்கு காட்ட போறது இதுதான். இது எனக்கு கிடைச்சப்போ நல்ல காலம் திரும்புதுன்னு தெரிஞ்சது. கன்ஃபெடரேட் ரோல்டு டின் கேண்டீன். ஈயத்துல பத்த வச்ச மாதிரி தெரியுது. இதோட விசேஷம் என்னன்னா, இதுல ஸ்பவுட் இருந்தாலும் 3 பெல்ட் லூப்புகளும் அப்படியே இருக்கு. இங்க பாருங்க. பழைய கலை பொருட்களை பார்க்கும்போது அதோட காலத்தை பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சிவிலியன் வோல்பார் 2 ஏர் ரைட் சைரன். ரொம்ப சத்தம் போடும். 100 டெசிபலுக்கும் அதிகமா. இது 2-3 ஒன்னா சேர்ந்த மாதிரி இருந்துட்டா பக்கத்துல இருக்கவே முடியாது. கடைசியா எங்க கிட்ட இருக்கிறது கொஞ்சம் சின்னதுதான். ஆனா பெரிய விஷயங்கள் சின்ன பெட்டிகள்ல தானே வருது. இது ஸ்டாஃப் ஆபீசரோட பட்டன். ஒரு கலனல் இல்லனா ஜெனரலோட தான் இருக்கலாம். இந்த பட்டனை இப்பவும் கோட்ல தச்சுக்கலாமே. இந்த கன்ஃபெடரேட் பட்டன்களையும் இப்பவே பாத்துடுறேன். ஒரு கன்ஃபெடரேட் ஸ்டாஃப் ஆபீசரோட பட்டன் நியூ ஓரியன்ல ராயர் கம்பெனி தயாரிச்சது. இதெல்லாம் நிச்சயமா ஒரு முன்னோட்டம் மாதிரி தான். இது என்னதுன்னு தெரிஞ்சதுமே எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. அதுதான் உண்மை. இதுல இருக்கிற ஈ எழுத்த பாருங்க. இது ஒரு கன்ஃபெடரேட் இன்ஜினியரோட பட்டன். தயாரிச்சது யாருன்னு பின்னால பாத்துடுறேன். அப்படி எதுவும் இல்ல. உள்ளூர்ல செஞ்சதுன்னு சொல்லுவோம். இருந்தாலும் உள்ளூர்லயே செஞ்சிருக்கணுங்கிறது இல்ல. தெற்கு பக்கம் வேற எங்கேயாவது தயாரிச்சிருக்கலாம். சிவில் வார் சரித்திரத்துக்கு ஒரு பிரதான அடையாளம். அவ்வளவுதான் ஜிம். எங்க கிட்ட இருந்ததெல்லாம் காட்டிட்டேன். $3000 கிடைக்கணும். கேனன் பால பின்னால கொண்டு போய் வைக்கிறதுக்கு நான் உதவியும் செய்யறேன். $3000? அந்த கன்ஃபெடரேட் கேண்டீன் ரொம்ப சுமார் தான். கேனன் பால இங்க அங்க நகர்த்தறதுக்கே செலவழிஞ்சிடும். நான் உங்களுக்கு 1200 தரேன். நீங்க என்ன சொல்றீங்க? 70 கிலோ கேனன் பால வச்சுக்கிறதுக்கு யார்கிட்ட இடம் இருக்கு? ஆனா இத வாங்குறவங்க இதுக்கு நல்ல விலை தருவாங்களே. அந்த இன்ஜினியர் பட்டன் மட்டுமே $2,000 நிச்சயமா போகும். சரி போகட்டும். 2500 கொடுங்க. $1800 தருவீங்களா? விட்டு பிடிச்சு பாக்குறீங்க. பரவாயில்ல. $2200 கம்மியா என்னால கொடுக்கவே முடியாது. சரி, 2200 தரேன். ரொம்ப நன்றி சார். கேபியருக்கு வந்து தோண்டினதுல எங்களுக்கு கிடைச்சது தோல்வியா? ஜிகிக்கும் அதோட சொந்தக்காரருக்கும் அவங்க பங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த முறை வரும்போது இன்னும் எதிர்பார்க்கலாம். கேட்க சந்தோஷமா இருக்கு. எங்க சாவேஜ் லாபமா $1540 வீடு திரும்பணும். பசங்களா, நாள் பூரா அந்த பன்றி பின்னால அலைஞ்சதுல எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. இன்னும் கொஞ்ச தூரத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஃப்ரைடு சிக்கன், மட்டன் மசாலா, அதோட பன்றி கறியும்.